கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 141 அதிகாரம் 1 கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். எனக்கு அருமையானவர்களே, தாவீதினுடைய ஜெபத்தை பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே, என்னிடத்திற்கு தீவிரமாக வாரும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தாவீது ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கும் பொழுது அவருடைய ஜெபத்தினுடைய அந்த துணியை பாருங்கள், அல்லது அவர் எப்படி ஜெபத்தில் தேவனோடு கூட கம்யூனிகேட் பண்ணுறார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்பனை போல போகிறார். தன்னை முதலாவது தாழ்த்துகிறார், அர்ப்பணிக்கிறார், சொல்கிறார், உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறேன்னு சொல்கிறார். அடுத்தது பாருங்க, என்னிடத்திற்கு தீவிரமாக சீக்கிரமாக வாங்க ஆண்டவரே, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவி கொடும். அந்த ஜெபத்தினுடைய வழியை பார்த்தீங்களா? நம்ம சும்மா முழங்கால் படிட்டு நம்ம பல காரியங்களை நாம் சொல்லுவதை காட்டிலும், இந்த நமக்கு முன்னால் இந்த புனிதர்கள் அல்லது பரிசுத்தவான்களுடைய வாழ்வை, அவர்களுடைய ஜெப வாழ்க்கையை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தாவீதினுடைய ஜெப வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு நண்பனோடு கூட நண்பனாக உறவாடுகிறார். அவர் சொல்ல, உங்களை நோக்கி கூப்பிடுறான் ஆண்டவரே. எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, இன்று நீயும் நானும் இதைத்தான் செய்யணும். ஆண்டவரே, நான் உங்களை நோக்கி கூப்பிடுறேன் ஆண்டவரே, என்னுடைய சத்தத்திற்கு நீங்கள் கேளுங்கப்பா, தயவுசெய்து என்னுடைய சத்தத்தை கேளுங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்கள் தான் என் சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கீதக்காரன் மிகவும் முக்கியமாக சொல்கிறார் பாருங்க, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். ஆண்டவர்கிட்ட விண்ணப்பிக்கிறார், என் வாய்க்கு காவல் வையும். தேவையில்லாததெல்லாம் உளரக்கூடாது, தேவையில்லாததெல்லாம் பேசக்கூடாது, அடுத்தவங்க காரியத்தில் தலையிடக்கூடாது, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசக்கூடாது, ஒன்றை ஒன்பதாக பேசக்கூடாதுல்ல. மற்றவர்களை நாம் காயப்படுத்துகிறோம், ஈஸியாக சொல்லிடுறோம்ல. தெரியாத மற்றவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, நம்ம அது கூட சேர்ந்து கொஞ்சம் போட்டு ரொம்ப காயப்படுத்திடுறோம் மற்றவங்களை. எனக்கு மேலே குற்றம் செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம நியாயம் தீர்க்கவும் முடியாது, கவுன்சிலிங் பண்ணவும் முடியாது. ஆகவே வாய்க்கு காவல் வைக்க வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலவேளைக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே, எங்களிடத்திற்கு தீவிரமாய் வாரும் ஆண்டவரே. கூப்பிடுகிற உம்முடைய பிள்ளைகள் பலவிதமான தேவைகளின் மத்தியிலே கூப்பிடுகிறார்கள். இன்று ஒரு உடன்படிக்கை எடுக்கிறார்கள், இன்று ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாமல் மற்றவங்க காரியத்தில் தலையிட மாட்டோம் ஆண்டவரே. மற்றவர்களுக்கு உண்டான காரியத்தை நீங்கள் நியாயம் தீருங்க. எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் குடும்பமாய் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.